ஹலோ மக்களே! நீங்களும் வீட்லேருந்தே வெயிட் லாஸ் பண்ணணுமா? நான் கிட்டத்தட்ட 10 கிலோ குறைச்சிட்டேங்க. 70லேருந்து 60 கிலோ வந்தாச்சு. இப்போ அடுத்த இலக்க நோக்கி ஓடிக்கிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து டே 29ங்க. டே 29ல் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலைல வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு குடித்தேன். வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜீரகம் ஏதாவது நீங்கள் வேக வச்சு குடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து இது ஆஃபீஸ் டைமு 8:30 போல் நான் வந்து சாப்பிடல. என்னோடய ஈட்டிங் விண்டோ பார்த்தீங்கன்னா 11:00 ஸ்டார்ட் ஆகும் மக்களே. 11:00லேருந்து ஈவினிங் 7 நம்ம ஈட்டிங் விண்டோ வந்து முடிஞ்சிடும். அன்றைக்கி வந்து எல்லாருமே கொஞ்சம் இன்னும் குறைக்காதீங்க, ரொம்ப டல்லான மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இலக்கை நோக்கி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் மக்களே. ஆனால் ஒரு 2 நாளைக்கு நல்லா கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். சடனாக ஏறாதுன்னு வச்சுக்கோங்களேன். என் உடம்பெல்லாம் அப்படி தான், டக்குன்னு ஏறக்கூடிய ஒரு உடம்பு. அதனால் வந்து எல்லோரும் இப்படி தான் சொல்லி நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து டைவர்ட் ஆகக்கூடாது மக்களே. ஆனால் நம்ம அந்த 30 டேஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட்டோ இதுவும் பண்ணல. அப்புறம் 1 வீக்காகவே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. அதனால் நடக்கக்கூட முடியல. அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இந்த இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் போட்ட ஓட்ஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் கஞ்சி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓட்ஸ் கஞ்சி பார்த்திங்கன்னா, எனக்குமே முதல்ல ஓட்ஸ் வந்து பிடிக்காது. ஓட்ஸ் என்ன மாதிரி நிறைய பிடிக்காதவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து சுத்தமாக ஓட்ஸை கண்டாலே எனக்கு ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நானே இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்மளுக்கு ரொம்ப பால்லாம் ஊற்றி குடிச்சிங்கன்னா வெயிட் கெயின் ஆகுன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றியே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். என்னோடய ஆப்ஷன் வந்து தண்ணியிலே வந்து இதை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கு வந்து லைட்டாக சால்ட்டு, உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா கரம் மசாலா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலாவோடு சேர்ந்து சால்ட்டும் மட்டும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அது வெந்து வரும்போது நல்லா ஒரு மாதிரி மசாலாவாக வாசனையோடு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க நீங்கள். அந்த மாதிரி போட்டு தான் நான் வந்து குடிக்கிறேன். நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா, நான் வந்து ரைஸ் எடுத்துக்கல. ரைஸுக்கு தொட்டுக்க காய் எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன தோசையாக ஒரு 3 தோசை நான்ஸ்டிக் தவாவில் தான் ஊற்றுனேன். அதனால் எண்ணெய் இல்லை. 3 தோசை, பழைய குழம்பு, அப்புறம் வந்து ஒரு எக்கு, இதோட முடிச்சாச்சு மக்களே. நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் வந்து நடக்கவும் செய்யலை. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு நைட்டு டின்னராக ஒரு ஆரஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு என்னோடய டின்னரை முடிச்சிட்டே மக்களே. இன்னும் 1 டே தான் இருக்குது. வாங்க சீக்கிரமே நீங்களும் பார்க்கலாம் இந்த ரிசல்ட்டை. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.